ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் அவல் தோசை தான் செய்ய போகிறேன். இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் சொல்லுற அளவுக்கே போட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 கப் பச்சரிசிக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். தட்டவல்னால சீக்கிரமாக ஊறிடும். அதனால ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். அரிசியை மட்டும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அவலை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. அந்த ஈரப்பதத்திலே அது நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெண்ணெயாட்டம் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ஃபைனாக. இதை பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கிறேன். அவல் அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஃபைனாக அரைக்காமல். இதை ரெண்டுத்தையும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கை வச்சு கரைச்சிக்கிறேன். அப்போ தான் நல்லா புளிக்கும். இதுவே நீங்கள் சீக்கிரம் உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவளில் தண்ணிக்கு பதிலாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது புளிச்சிரும். நம்ம மாவு அரைச்சிட்டு ஒரு மணி நேரத்துலேயே தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மாவை கரைச்சி மூடி போட்டு வச்சுக்கிறேன். 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். சம்மர் டைம்னா சீக்கிரமாக புளிச்சிடும். இதுவே மழை டைம்லாம் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல் சூடானதும் தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு தேய்ச்சி விடாமல் ஆப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றுனதும் நல்லா ஹோல்ஸாக இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி சுட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டி தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து விடலாம். இல்லை காலையில் ஒரு டிஃபனுக்கு செய்யறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.